தப்பாக எடுத்துக்கிற வேணாம். விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துடக்கூடாது. இல்லை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவேக்காக, உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதோட பலன் என்ன, அது ரிசல்ட்டை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் என்னோட இன்புட் போட்டுக்கிட்டே இருப்பேன். விஜய் சார் தாவேக்கா கட்சி நீங்கள் பொறுப்பு கொடுங்க கொடுக்காம இருங்க தெரில, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான, அதாவது ஒரு இடத்துக்கு சவுந்தர் வந்துட்டா அதோட பலன் என்ன, அது ரிசல்ட்டை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் என்னோட இன்புட் போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அப்படி ஒரு சப்போர்ட். இந்த விழாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேராக போய் இயக்குனரோட போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுக்காக வாங்க அறிமுக இயக்குனர். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வர்ற சூழல் எனக்கு இல்லை, நான் சவுந்தர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் யார் சவுந்தர் டைரக்டர் அப்படின்னு, ஃபஸ்ட்டு படம்னே நாமள. சரி ஃபஸ்ட்டு படம்னா அப்போ நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா அறிமுக இயக்குனருக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதுலேயும் சவுந்தரோட அழைப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால் வர சவுந்தர் அப்படின்ட்டேன். அதே மாதிரி சவுந்தர் நாங்கள் எப்போயாவது சந்திக்கும் போது, இப்போ அடிக்கடி சந்திக்க முடியல, அவர் தாவைக்கால ரொம்ப பரபரப்பாக இருக்கார். சவுந்தர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏன் சவுந்தர் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவைக்காக, உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இது தவறாக போய் முடியுமா, இல்லை யதார்த்தமாக நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிற வேணாம். விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துடக்கூடாது. இல்லை நான் சவுந்தர் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஏங்க போஸ்டிங்கில் இருக்கால கூட அதிகமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னே. அண்ணே நம்ம அண்ணனுக்காக நிற்கிறோம்ண்ணே அப்படின்னாரு. உண்மையாகவே விஜய் சார் தாவேக்கா கட்சி நீங்கள் பொறுப்பு கொடுங்க கொடுக்காம இருங்க தெரில, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொண்டன் சவுந்தர். இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க யாரையும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் தாமதமாயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம கிட்ட அசிஸ்டன்ட் காணாம போயிடுவாங்க. உடனே வரமாட்டான், ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயான ஒரு காரணத்தை சொல்லிட்டு காணாம போய் அடுத்த கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க. நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமாக இருக்குது இது. நம்ம வேற குத்துறது நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு வசனம் எழுதிட்டோம். அதனால சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவோம். ஆனால் அப்படி இருக்க காலகட்டத்தில் அவர் ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டா, ஒரு இயக்கத்துக்குள்ளே போயிட்டாலும் சரி, ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்துட்டாலும் சரி, சவுந்தரோட உழைப்பு ஒரே உழைப்பு தான். ரிசல்ட்டை பற்றி கவலையே இல்லை. நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் துணையாக நிற்பேன். அதை மாதிரி எப்படி சுந்தரபாண்டியில் எங்களுக்கு துணையாக நின்றாரோ அந்த மாதிரி இப்போ ஜெயவேலுக்காக கூட நிற்கிறாரு.